கொஞ்சம் கம்பல கெலியோய பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அல்லாஹ் பாதிக்கப்பட்ட ஊர்களில் கூட எங்களை நிம்மதியா வச்சிருக்கிறான். நிம்மதியா வச்சிருக்கிறான். இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க. தன்னிலவு நிலவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள். என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விளங்குதில்லை. சாதாரணமான பாதிப்பல்ல, பயம் தாண்டவமானது. ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் அல்லவா? டேம் உடைய போகிறது என்ற ஒரு பொய்யை பரப்பினார்கள் அல்லவா? சொல்கிறார்கள் மஹ்ஷர் மைதானம் தோத்து போய்விட்டதா? யார் எவர் பூண்டி அடிச்சுக்கொண்டு 3 பேர் வஃபாத், அதில் ஒரு பெண் மிதிபட்டு மௌத்தாகினார். ஒரு ஆலிமுடைய மனைவி 3 மாத கற்பம். அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சுருண்டு விழுந்துட்டு வைத்தியசாலையில். கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சொல்றான், பயத்தை கொண்டு சோதிப்பேன், நான் உங்களை பட்டினியை கொண்டு சோதிப்பேன். கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி போங்க. ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை பாருங்க. கோடீஸ்வரர் என்னுடைய நண்பர் கொழும்பில் இருக்கிறார். புத்தளத்தை சேர்ந்தவர், மன்னாரை சேர்ந்தவர். 3 நாள் பஸ்ல அவர் ஒரு ஃபத்வா கேட்கறதுக்கு எனக்கு தொடர்பு கொண்டார். வெள்ளிக்கிழமை ஏறினது, திங்கக்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஹஸ்ரத், ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது, ஒரு பிடி சாப்பாடு கிடையாது. சொல்கிறாரு, அதில் போகின்ற நேரத்தில் சில கடைகள் மூடி இருந்தது. பசியுடைய அகோரம். பஸ்ஸில் இருக்கிறவர்கள் கடைகளை உடைத்து அந்த பிஸ்கட்டுகளையும் சாமங்களையும் எடுத்து சாப்பிட்டார்கள். சிலர்கள் கொத்துமி அந்த நூர்லிஸ் இருக்கிறது, அதை உடைத்து பச்சையாக சாப்பிட்டார்கள். பசி. இன்னொரு இடத்துல ஹஜ்ரத் ஒரு இடத்துல நிறுத்தினார்கள். தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பித்து உரித்து உடைத்து சாப்பிட்டார்கள். என்னால் தாங்க முடியல ஹஜ்ரத், அந்த தேங்காய் துண்டு ஒன்றை சாப்பிட்டேன். அந்த தேங்காய் துண்டு ஹலாலா ஹராமா? சுப்ஹானல்லாஹ். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர். ஹஜ்ரத், அன்றைக்கு உணர்ந்தேன், 1 மீட்டர் தண்ணீருடைய பொறுமதியும் ஒரு பிடி சாப்பாடுடைய பொறுமதியும் ஏழைகள் படுகின்ற கஷ்டத்துடைய அகோரத்தையும் அன்று உணர்ந்தேன் என்றார். பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லாஹ் சொல்றான். நஷ்டம் ஏற்படுத்தி லொஸ்டாக்கி சோதிக்க வேண்டிய தேவை அல்ல. ரப்பு நினைத்தால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான். இது சோதனை.